காளியம்மாள் வந்தா என்னோட மவுஸ் போயிரும். காளியம்மாள் வந்து கோர்வையா தமிழ்ல அடுக்கி பேசுவாங்க. கூமுட்டத்தனமா பேசினாலும் தமிழ்ல கோர்வையா பேசுவாங்க. அப்பனா எனக்கு தமிழ் வராது. நான் கூமுட்டையாவே பேசுவேன். அதனால காளியம்மாளோட வர லிஸ்ட்டை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருங்க. எனக்கு மட்டும் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஆதவ் போட்ட டீலிங்ல காளியம்மாளை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. காளியம்மாளுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் வரும்போது நீ என்ன சேர்த்துக்க மாட்டியான்னா அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கே கூட டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அங்க போய் பேசுறதுக்காக அவங்க ஊழலுக்கு எதிராக கொஞ்ச நாள் என்டிகேல இருந்து பேசினவங்க. அடுத்து டிவிகேவில் பெண்கள் என்றால் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்க ஆக மட்டுமே பார்க்கும் பண்பாட்டை உருவாக்கி வைத்துள்ள லாட்ரி 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியில் ஒரு பெண் செய்தி தொடர்பாளர்கள் கூட உருவாக்காமல் பார்த்து கொள்கிறார். இப்பதான் ரீசெண்டா ஒரே ஒரு பொண்ணு தேன்மொழின்னு ஒரு பொண்ணை போட்டாங்கன்னு நினைக்கிறேன் செய்தி தொடர்பாளர்கள்ல. மாநில அளவுல ஒரு பெண் நிர்வாகி கூட கிடையாது பேசுற மாதிரி. இருந்த ஒரே ஒரு முஸ்லீம் பொண்ணையும் அடிச்சு விரட்டிட்டு அந்த சீட்ல வந்து சிடிஆர் உட்கார வச்சிட்டாங்க. நீங்க மாவட்ட செயலாளர்ல ஏதாவது ஒரு பெண் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு வந்து கேட்க வந்துச்சுன்னா காரை எடுத்து விஜயை கொள்ளுவார். அதுதான் அஜிதா. அந்த மாதிரிதான் இந்த கட்சி இருக்கும். அஜிதா ஆக்னஸ் விவகாரம் பூதாகரமாக போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்த போதும் அதனை சரி செய்யாமல் இருந்து விஜய் காரை அஜிதா மறிக்கும் அளவுக்கு பிரச்சனையை வளர்த்து விட்டதும் லாட்ரி தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த சோனியா அருண்குமார் அன்னைக்கு ஒரு நாள்லயே அஜிதாவை பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க. காலையில அஜிதா வந்து அங்க போராட்டத்துக்கு வரும்போது அம்மா பி ஸ்ட்ராங் அப்படின்னு அஜிதாவை டேக் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணா அனுப்புறேன்.